திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன். ஸ்வர்ணமுகி ஆற்றம் கரை. ஸ்வர்ணமுகி காட்டில் கிழக்கு மலை தொடர்ச்சியிலிருந்து அருவியாக பாய்ந்து ஆறாக ஓடும் அந்த ஸ்வர்ணமுகி ஆற்றின் கரையில் ஆளுக்கொரு பாறையின் மீது அமர்ந்திருந்தனர் வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனும். சற்று முன்புதான் கங்க நாட்டு மன்னன் பிருத்திவிபதி சோழத்திற்கு பரிசாக அளித்திருந்த 4 தங்கச் சுரங்கங்களில் ஒன்றில் நுழைந்து தகதத்து கொண்டிருந்த ஸ்வர்ண படிமங்களை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும். ஆதித்த கரிகாலன் தங்கச் சுரங்கங்கள் மறைந்திருந்த மலைத்தொடரையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த மலையிலிருந்து அருவியாக விழுந்த ஆறு சலசலவென்று பெருகி ஓடத் தொடங்க, உனது தந்தையாகி என்னை விட்டு போகாதே என்று தன் பாச கற்களால் அந்த மலை ஸ்வர்ணமுகி ஆற்றை தடுத்து நிறுத்த முயல, என்னை தடுக்காதீர்கள், தந்தையாக இருந்தாலும் கடல் காதலனை நான் சந்தித்தே தீர வேண்டும் என்கின்ற உத்வேகத்துடன் குறுக்காக நின்ற கற்களின் மீது வேகமாக ஓடியது ஸ்வர்ணமுகி நீர். வந்தியத்தேவன் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்க, ஆதித்த கரிகாலன் அதுவரை மலையிலிருந்து பெருகும் அருவியை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று வந்தியத்தேவனின் பக்கம் திரும்பி நோக்கினான். நீ அறிவாயா நண்பா, சோழர் குலம் பெரும் ஆபத்தில் சிக்கியிருக்கிறது என்று மட்டும் கூறிவிட்டு மீண்டும் மலை அருவியையே நோட்டம் விட்டான். வந்தியத்தேவன் அதை துணுக்குற்றாலும் தொடர்ந்து ஆதித்த கரிகாலனை பேசட்டும் என்று வாளாவிருந்தான். மீண்டும் சலசலவென்று விழும் அருவியின் ஒலியைத் தவிர அங்கே பூர்ண அமைதியே நிலவியது. உனக்கு தெரியுமா, பழையாறையில் பாதுகாப்பு இல்லை என்று என் பெற்றோர் தஞ்சைக்கு இடம்பெயர்ந்தனர். தஞ்சை கோட்டை இப்பொழுது பலப்படுத்தி விட்டது. எனவே மன்னர் இனி அங்கிருந்துதான் சோழத்தை ஆட்சி செய்யப் போகிறார். தளிக்குளத்தார் சந்நிதி உள்ள வெண்ணாற்றை தூர்த்து கட்டப்பட்டிருக்கும் அந்த தஞ்சை கோட்டை மிகவும் பாதுகாப்பானது என்றான் ஆதித்த கரிகாலன். பலம் பொருந்திய சோழர் குலத்திற்கு யாரால் ஆபத்தை விளைவிக்க முடியும்? வந்தியத்தேவன் வியந்தான். ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சக்திகளுக்கு அப்பஞ்சம். ஆனால் அவர்கள் யார் என்று தான் தெரியவில்லை. மிகவும் சாமர்த்தியமாக காய்களை நகர்த்துகிறார்கள். அமானுஷ்ய போர்வையில் நடமாடுகின்றார்கள். அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கிறேன் என்றதும் வந்தியத்தேவன் புருவங்களை உயர்த்தினான். கயல் கொடியோனின் தலை வாங்கிய நீங்களா இளவரசை இப்படி கலங்குவது? அமானுடமோ மானுடமோ ஆற்றல் எதுவானால் என்ன? அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை அறிந்து முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது தானே. அமானுட சக்தியின் பிறப்பாக மானுடன் இருப்பதுதான் பல காலமாகவே நடந்து வருகிறது. எனவே அதை அமானுட சக்தி என்கின்ற நோக்கத்தில் காணாமல் இருத்தலே நலம் என்றான் வந்தியத்தேவன். நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன் நண்பா. ஆனால் நடக்கும் சம்பவங்களை பாரேன். தொடர்ந்து மூத்த பிள்ளைகளுக்கு அரியணை கிடைக்கவில்லை. கன்னரதேவனுக்கு அரியணை தர மறுத்தார் ஆதித்த சோழன். எனது பெரிய பாட்டன் ராஜாதித்யன் தக்கோல போரில் மாண்டு விட்டார். என் பாட்டன் அரிஞ்சயன் பதவியேற்ற 6 மாதங்களிலேயே இறந்து போனார். போர்க்களத்தில் வீரத்துடன் இருக்காமல் போர் பாசறை கூடாரத்தில் போய் கிடந்தார். அரியணை ஏறிய கண்டராதித்தரும் காணாமல் போய்விட்டார். இப்போது அரியணையில் நிரந்தர மன்னர்களே இல்லை. எனது தந்தை சுந்தர சோழர் அரியணை ஏறும்போது கூட சோழ அரியணையில் ஏறுபவர்கள் நீடித்ததில்லை என்று சிலர் அவர் காதுபடவே கூறினர். இப்பொழுது சுந்தர சோழரும் நோய்வாய்ப்பட்டு நடமாட இயலாமல் இருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்கும்போது சோழ அரியணையை ஏதோ ஒரு சாபக்கேடு பிடித்து ஆட்டுகிறது என்பது மட்டும் தெரிகின்றது. தனது மகன் கன்னரதேவனுக்கு அரியணை மறுக்கப்பட்டதால் இளங்கோப்பிச்சி விடுத்த சாபம்தான் அது என்று கூறுகின்றார்கள். எதுவாக இருந்தாலும் சுந்தர சோழருக்கு பிறகு நான் பட்டத்து இளவரசன் என்பதால் இந்த அச்சுறுத்தல்கள் எனக்குத்தான் அதிகமாக விடுக்கப்படுகின்றது. ஆதித்த கரிகாலன் பேசியபடியே அமர்ந்திருந்த பாறையில் இருந்து எழுந்து வந்து வந்தியத்தேவனின் அருகில் அமர்ந்து கொண்டான். தொடர்ந்து தான் முக்கிய விவகாரங்களை பேச இருப்பதால் அந்த அடவியில் தங்களுக்குள் இடைவெளி இருக்கக்கூடாது என்று கூறுவது போல் இருந்தது அவனது செய்கை. இளவரசே, எனக்கு ஒரு சந்தேகம். அரிஞ்சயருக்கு பிறகு கண்டராதித்த தேவரின் மகன் மதுராந்தகர்தான் அரியணை ஏறி இருக்க வேண்டும். ஆனால் அவன் சிறு குழந்தை என்பதால் சுந்தர சோழர் அரியணை ஏறினார் என்றும் அவருக்கு பிறகு மதுராந்தகருக்குத்தான் அரியணை என்றும் சிலர் பேசுவதை கேட்க நேர்ந்தது. அது உண்மையா? வந்தியத்தேவன் கேட்டான். அது பழுவேட்டரையர்கள் பரப்பி வரும் கட்டுக்கதை. இம்மியும் அதில் உண்மை இல்லை. சுந்தர சோழருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் பாண்டியன் தலைவாங்கிய என்னை ஏன் பட்டத்து இளவரசராக நியமித்தார்? அது மட்டுமா? பழையாறையில் எனக்கு ஆபத்து என்று தானே என்னை என் பாட்டனார் திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தில் ஒப்படைத்தார்.
சம்பவங்கள் நிகழும் பொழுது ஒரு விதமாகத்தான் இருக்கும். அதை விமர்சிப்பவர்கள் அதற்கு கண், காது, மூக்கு வரைந்து சரித்திர சம்பவங்களாக மாற்றச் செய்து விடுவார்கள். நான் பட்டத்து இளவரசனாகத்தானே உனக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறேன், அதுதான் உண்மை. எனவே வீண் வதந்திகளை நம்பாதே என்று காட்டத்துடன் கூறினான் ஆதித்த கரிகாலன். மன்னித்து விடுங்கள் இளவரசி, எனது ஐயத்தை தீர்த்து கொள்ளத்தான் இந்த கேள்வியை கேட்டேன். நீங்கள் கூறுவதிலிருந்து பழுவேட்டரையர்கள்தான் இந்த வதந்தியை கிளப்பி வருகிறார்கள் என்று தெரிகின்றது. இங்கே இன்னும் ஒரு சந்தேகமும் எனக்கு எழுகிறது. பராந்தகனாருக்கு 2 மனைவிகள். பட்டத்து அரசி கோக்கிழா நடிகள் சேர இளவரசி ஆவார். 2வது மனைவி பழுவூர் அரசி ராஜாதித்தரும் கண்டராதித்தரும் பட்டத்தரசி கோக்கிழா நடிகளுக்கு பிறந்தவர்கள். அரிஞ்சய சோழர், உத்தமசீலர், வீரமாதேவி என்னும் அனுபமா ஆகிய 4வரும் இளையவர் பழுவூரரசிக்கு பிறந்தவர்கள். ஆக தனது மகள் பழுவூரரசியின் நேர் வாரிசாகிய உங்களுக்கு எதிராக எதற்கு தன் மகளின் சகாலத்தி கோக்கிழா நடிகளின் வாரிசாக மதுராந்தகரை ஆதரிக்கிறார்கள் பழுவூரரசர்கள்? வந்தியத்தேவன் கேட்டான். பழுவூர் சகோதரர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை என்னால் அறிய முடியவில்லை வந்தியத்தேவா. அதற்காகத்தான் முன்னே என்னுடன் அழைத்தே வந்திருக்கின்றேன். பழையாறை மற்றும் தஞ்சையில் நடப்பது என்ன என்பது எனக்கு புரியவில்லை. நம்பகமான ஒருவன் எனது சார்பாக அங்கே சென்று எனக்காக வேவு பார்க்க வேண்டும். அதற்குத்தான் உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன் என்று ஆதித்த கரிகாலன் கூறியதும் வந்தியத்தேவனால் தன் செவிகளையே நம்ப முடியவில்லை. நானா அதற்கு பொருத்தமானவன்? தங்கள் ஆருயிர் நண்பர் பார்த்திபேந்திர பல்லவன் அன்றோ? அவர்தானே தங்களை நிழலாக பின்தொடர்பவர்? இருக்கலாம். ஆனால் பார்த்திபனை பழையாறையில் யாருக்குமே பிடிக்கவில்லை. குந்தவைக்கு அவன் மீது சந்தேகங்களும் உள்ளன. அவன் பல்லவன் என்பதால் எந்த வேளையிலும் அவன் புரட்சி செய்து காஞ்சியை மீட்க பார்ப்பான் என்று பலரும் எண்ணுகின்றனர். சந்தேகத்தின் சாயை படிந்த ஒருவனை பழையாறைக்கு அனுப்புவதால் பயன் என்ன? நீ முற்றிலும் புதியவன். உன்னை பற்றி அங்கே யாருக்கும் அதிகம் தெரியாது. முற்றிலும் புதியவனான ஒருவனால் தான் நன்கு வேவு பார்க்கவும் முடியும். நீதான் அதற்கு தகுதி படைத்தவன். ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனின் தோளை தட்டினான். திடீரென்று அங்கே சென்று எப்படி சிற்பது இளவரசே? வந்தியத்தேவன் கேட்க அவனை பார்த்து புன்னகைத்தான் கரிகாலன். அதை பற்றி நான் சிந்திக்காமல் இருப்பேனா? எனது தந்தைக்கும் என் தங்கை குந்தவைக்கும் உன் மூலமாக ஓலை ஒன்றை கொடுத்தனுப்பி நீ என் நம்பிக்கைக்கும் மிகவும் பாத்திரமானவன் என்று உணர்த்தப் போகின்றேன். என் சார்பாக நீதான் ஓலைகளை சுமந்து செல்லப் போகிறாய். இங்கிருந்து நீ நேராக தஞ்சைக்கு செல்ல வேண்டும். ஆதித்த கரிகாலன் கூறினான். இங்கிருந்து நேராகவா? நாம் எதற்காக சுரடமிகு காடுகளுக்கு வந்தோமோ அந்த பணிகளே இன்னும் முடிவடையவில்லையே. இங்கே சுரங்கத்தில் உள்ள சொர்ண சுரங்கங்களை எனக்கு காட்டினீர்கள். அவற்றை திருக்கோவலூருக்கு எடுத்துச் செல்ல உதவிவிட்டு பிறகு தஞ்சைக்கு புறப்படுகிறேன். வந்தியத்தேவன் கூறினான். இல்லை நண்பா, இந்த சொர்ணத்தை நான் திருக்கோவலூர் எடுத்துச் செல்லப் போவதில்லை. இங்கிருந்து நான் நேராக காஞ்சிக்குத்தான் செல்லப் போகின்றேன். இனி காஞ்சியில்தான் என் வாசம். ஆதித்த கரிகாலன் கூறியதும் திடுக்கிட்டு விட்டான் வந்தியத்தேவன். இளவரசே, சோழத்தின் அடையாளமே பழையாறையும் தஞ்சையும் தானே. அங்கு அமர்ந்து கோலோச்சாமல் பல்லவ தலைநகரிலிருந்து எதற்காக ஆட்சி செய்ய வேண்டும்? இல்லை, நான் முடிவு செய்துவிட்டேன். பட்டத்து இளவரசரான நான் இனி காஞ்சியில்தான் தங்கப் போகின்றேன். அப்படியே நான் வருங்காலத்தில் சோழ அரியணையில் ஏறினாலும் காஞ்சியிலிருந்தே சோழத்தை ஆள்வேன். எனக்கென்று ஒரு ஜாகை, எனக்கென்று நண்பர்கள் என்று இனி நான் தனித்துத்தான் வாழப்போகின்றேன். ஆதித்த கரிகாலனின் குரலில் உறுதி தொனித்தது. வந்தியத்தேவன் ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருக்க கரிகாலன் தனது குப்பாயத்தில் மறைத்து வைத்திருந்த ஓலையை எடுத்து வந்தியத்தேவனின் முன்பாக ஆட்டினான். வந்தியத்தேவா, எதற்காக இந்த பானபத்திரத்தை எடுத்து கொண்டு வந்தேன் என்று நினைக்கின்றாய்? நான் காஞ்சியில் வசிப்பதற்காக எழுப்பி வரும் மாளிகை சொர்ணமகி காட்டு சுரங்கங்களிலிருந்து கைப்பற்றிய பொன்னால் வேயப் போகின்றேன். இனி எனது ஜாகை திருக்கோவிலூரில் அல்ல, பாட்டனாரின் பாதுகாப்பில் எத்தனை நாளைக்குத்தான் இருப்பது? இனி என் ஜாகை காஞ்சியில்தான். நான் எழுப்பும் பொன் மாளிகையில்தான் இனி வசிக்கப் போகின்றேன். ஆதித்த கரிகாலன் அறிவித்தான். இளவரசி, தவறாக நினைக்க வேண்டாம். சோழர்களுக்கு உரிய பொன்னை கொண்டு பழையாறையிலோ தஞ்சையிலோ பொன் மாளிகை கட்டுவது நியாயம். ஆனால் சோழத்தின் ஆக்கிரமிப்பில் இருக்கும் பல்லவ தலைநகரில் பொன் மாளிகையை எதற்காக கட்ட வேண்டும்? நாளை பார்த்திபேந்திரன் தலைமையில் காஞ்சியில் புரட்சியை அரங்கேற்றி அவனே ஆட்சியை பிடித்தால் ஸ்வர்ண மாளிகை அவன் வசமல்லவா போகும் என்று வந்தியத்தேவன் கேட்க
அலட்சியத்துடன் சூழ் கொட்டினான் ஆதித்த கரிகாலன். நான் பழுவேட்டரையர்களை நம்புவதைக் காட்டிலும் பார்த்திபேந்திரனை நம்புவேன். நான் எடுத்திருக்கும் முடிவிலிருந்து இம்மியளவும் அசைந்து கொடுக்கப் போவதில்லை, ஆதித்த கரிகாலன் கூறினான். ஆதித்த கரிகாலனின் திடீர் முடிவை கேட்டு வந்தியத்தேவன் வியப்பில் ஆழ்ந்திருந்தான். தன் உற்ற நண்பன் பார்த்திபேந்திர பல்லவனை உடனழைத்து வராமல் பன்னுருட்டி காடுகளில் அப்பொழுதுதான் அறிமுகமாகியிருந்து இவனை உடனழைத்து நம்பிக்கையுடன் ஸ்வர்ணத்தையும் காட்டி தன் முக்கிய முடிவுகளையும் கூறுகின்றானே. வந்தியத்தேவன் சங்கடத்துடன் ஆதித்த கரிகாலனை பார்த்தான். இளவரசே, என்னை நம்பி தாங்கள் முக்கிய தகவல்களை அளிக்கின்றீர்களே. நான் தங்களுக்கு அறிமுகமாகி ஒரு திங்கள் கூட கடக்கவில்லையே. அதற்குள்ளாக எதன் அடிப்படையில் என்னிடம் நெருக்கம் காட்டுகிறீர்கள்? வந்தியத்தேவன் கேட்டான். நண்பா, அரசியலில் தனித்து இருப்பவர்களுக்கு சுற்றிலும் ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நான் சிறு வயதிலிருந்தே தனித்தே வாழ பழகிவிட்டேன். யாரையும் நம்பி பயனும் இல்லை. அண்மை காலங்களில் எனது உள்ளுணர்வு என்னை அவ்வப்பொழுது எச்சரிக்கைகளை செய்து வருகின்றது. அதன் கட்டளைகளுக்கு ஏற்பத்தான் இனி நான் நடந்து கொள்வது என்று தீர்மானித்திருக்கிறேன். எனது உள்ளுணர்வுதான் உன்னை அருகேயே வைத்து கொள்ளச் சொல்லி எனக்கு கட்டளையிட்டது. அதன்படிதான் நான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன், ஆதித்த கரிகாலன் கூறினான். இளவரசி, உங்கள் நம்பிக்கையை பெறுவதற்கு நான் பெரும் பெயரை செய்திருக்க வேண்டும். ஆனால் உங்கள் நம்பிக்கையை பெரும் அருகதையை நான் கொண்டிருக்கின்றேனா என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. சட்டென்று வந்தியத்தேவனின் வாயில் அந்த வார்த்தைகள் வந்துவிட்டன. பிறகு ஆதித்த கரிகாலனிடம் அவ்வாறு சொல்லியிருக்க வேண்டாமோ என்றுதான் அவனுக்கு தோன்றியது. ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனை வியப்புடன் நோக்கினாள். எதனால் அப்படி சொல்கின்றாய் நண்பா? ஆதித்த கரிகாலன் கேட்க வந்தியத்தேவன் அவன் பார்வையை தவிர்த்தபடியே தொலைவில் சொர்ணமுகி ஆற்றில் விளையாடி கொண்டிருந்த நீர்ப்பறவைகளை நோட்டமிட்டான். இளவரசி, நான் ஓர் எடுப்பார் கைப்பிள்ளை. எனக்கென்று நிரந்தர மனிதர்கள் இல்லை. எங்கிருந்து வந்தேன் என்பதும் தெரியாது, எங்கே போகின்றேன் என்பதும் தெரியாது. இப்போதைக்கு எனக்கு அடைக்கலம் தந்திருப்பவர் சோழ இளவரசராகிய நீங்கள். நாளை யாரோ மனம் விரும்பி வந்தியத்தேவன் கூற ஆதித்த கரிகாலன் அவனை ஆறுதலுடன் நோக்கினாய். நீ அப்படி சொல்லுகிறாய். என்னுடைய நிலையை பார். நான் யார் என்பது எனக்கு தெரியும். சோழத்து பட்டத்து இளவரசன்தான். நான் எங்கே போகின்றேன் என்பதும் எனக்கு தெரியும். சோழ அரியணை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனது வாழ்விலும் அல்லவா நிச்சயம் பெற்ற தன்மை இருக்கிறது. நீ என்னை பார்த்து ஆறுதல் கொள், நான் உன்னை பார்த்து ஆறுதல் கொள்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் சித்தமோ என்னமோ. எதற்கும் கலங்காதி. நீ சுத்த வீரன் என்பது உனது நடையுடை பாவனைகளில் இருந்து நன்கு தெரிகின்றது. போர் வீரர்களுக்கு தங்களை பற்றியோ தங்கள் எதிர்காலத்தை பற்றியோ கவலைகள் இருக்கக்கூடாது. கவலைதான் கர்ணனை கொன்றது. தான் யார், தனது பெற்றோர் யார் என்று அவனை மறுக வைத்த விதிதான் அவனை கொன்றது. இல்லையென்றால் அவன் போர்க்களத்தில் வீழ்ந்திருக்கவே மாட்டான். எனவே கவலைகளை நீக்கி வருவதை எதிர்கொள் வந்தியத்தேவா, ஆதித்த கரிகாலன் கூற அவனை வியப்புடன் நோக்கினான் வந்தியத்தேவன். இவ்வளவு தெளிவாக பேசும் இளவரசரையா முன்கோபக்காரன் மூர்க்கன் என்று பேசி வருகிறார்கள்? வந்தியத்தேவன் தனக்குள் நினைத்தான். வந்தியத்தேவா, யார் தடுத்தாலும் சரி, எனது பாட்டனார் மலையமானே தடுத்தாலும் சரி, நான் மனம் மாறப்போவதில்லை. இனி என் ஜாகை கச்சி மாநகர்தான். எனது பொன் மாளிகையில்தான் நான் வசிக்கப் போகின்றேன். இனி திருக்கோவிலூரில் என் வாசம் கிடையாது. பழையாறையோ தஞ்சையோ எங்கும் செல்லப் போவதில்லை. உன் மீது பூரண நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். எனவே சில காரியங்களை உன் மூலமாக செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறேன். நீ சென்று என் தந்தை சுந்தர சோழரையும் என் தங்கை குந்தவையையும் சந்தித்து ஓலைகளை தர வேண்டும், ஆதித்த கரிகாலன் கூறினான். இளவரசி, காஞ்சியில்தான் நீங்கள் வசிக்கப் போகிறீர்கள் என்று முடிவெடுத்தது உங்கள் விருப்பம். ஆனால் சோழ மன்னருக்கு நான் ஓலை கொண்டு செல்வது என்பது பொருத்தமாக இருப்பதாக தோன்றவில்லை. அதற்கென்று சில அரசியல் நியதிகளும் உள்ளன. என்னை மன்னரிடம் யார் என்று அறிமுகம் செய்து கொள்வேன்? வேண்டாம் இளவரசே, என்னை பற்றி எனக்கே விவரங்கள் தெரியாத நிலையில் இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னிடம் சுமத்த வேண்டாம். தங்களது நண்பர் பார்த்திபேந்திரன் மூலமாகவே ஓலைகளை அனுப்புங்கள். வந்தியத்தேவனின் குரலில் பதற்றத்தை விட சோகம்தான் அதிகமாக ஒலித்தது. நண்பா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ புறப்பட தயாராகு. நான் பார்த்திபேந்திரனுடனும் படைகளுடனும் சொர்ணமுகி காட்டுக்கு வந்து சொர்ணக்கோவிலை எடுத்துச் சொல்லுகிறேன்.
பொன் மாளிகையை கட்டதும் என்னுடைய பெற்றோரை வரவழைத்து அங்கே தங்க வைக்கப் போகின்றேன் கனவுடன் ஆதித்த கரிகாலன் கூறினான். ஆதித்த கரிகாலன் தன் முடிவில் பிடிவாதமாக இருப்பதை உணர்ந்த வந்தியத்தேவன் செய்வதறியாமல் தான் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்து நின்றான். இன்னமும் அவன் காலத்தில் கைதிதான். காலம் அவனை எங்கெங்கோ இழுத்துச் செல்வதை அறிந்தும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தொடர்ந்து கால ஓட்டத்தில் எதிர்நீச்சல்கள் போடாமல் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில்தான் அவன் இருந்தான். எச்சரிக்கையுடன் இரு நண்பா, யாரையும் நம்பாதே. குறிப்பாக பழுவேட்டரிடம் இருந்து எட்டியே நில் என்கின்ற எச்சரிக்கையை விடுவதுதான். தான் வடித்திருந்த ஓலைகளுடன் வந்தியத்தேவன் தஞ்சைக்கு அவனை வழியனுப்பி வைத்தான் ஆதித்த கரிகாலன். வீரநாராயணபுரம் ஏரிக்கரை 74 கணவாய்கள் வழியாக பெருகிக் கொண்டிருந்த கொள்ளிடத்தின் நீர் வடவாற்றின் வீரநாராயணம் என்கின்ற வீராணம் ஏரிக்கு பாய்ந்து கொண்டிருந்தது. அருகில் இருந்த காட்டுமன்னார் கோயில் ஆலயத்தில் உறைபவர்தான் வீரநாராயண பெருமாள். அவரது பெயரை தாங்கி ஓடிக்கொண்டிருப்பதுதான் வீரநாராயண ஏரி. அந்த ஏரி பெருமானுக்கு தந்தவனே பராந்தகன்தான். இரட்டை மண்டலம் மற்றும் ஈழத்தை போரில் வென்று வீரநாராயணன் என்கின்ற பெயரை பெற்றிருந்தான் பராந்தக சோழன். வந்தியத்தேவனின் கண்கள் பரவசத்துடன் அந்த ஏரியை பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் மட்டும் தனக்கு நினைவு தெரிந்த நாட்களில் இருந்தே அவன் வாழ்வில் நடைபெற்ற சம்பவங்களை நினைத்து அசை போட்டு கொண்டிருந்தது. தான் யார், தன் பெயர் என்ன, தன் பூர்வீகம் என்ன என்பது போன்ற தகவல்களை அவன் அறியாதவன் என்பது ஒருபுறம் இருக்க, அன்றாடம் அவன் வாழ்வில் நடைபெற்ற சம்பவங்களும் அவன் குழப்பங்களை அதிகரித்திருந்தன. வைதும்ப மன்னரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அவர் சிங்கவேற்குன்றம் வீரபத்திர குலத்தாரால் வளர்க்கப்பட்டான். இப்பொழுது வாலிப வயதை அடைந்த நிலையில் மீண்டும் மர்ம மனிதர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு 2 பெண்களுடன் திருமணமும் செய்து வைக்கப்பட்டு பன்னுருட்டி காடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறான். அங்கே வனமகாதேவி ஆலயத்திலிருந்த அலங்காரரின் பாதுகாப்பில் இருக்க வேட்டையாட வந்த ஆதித்த கரிகாலன் நட்பு கிட்டியது. உறக்கத்தில் உலாவி அவனை சிறுத்தையிடமிருந்து காப்பாற்றியதால் சோழ இளவரசன் நட்பும் கிட்டியது. வைதும்ப இளவரசி வினயமாதேவியை பெண் பார்க்கச் சென்ற ஆதித்த கரிகாலன் அவனை சந்திக்காமல் இவனுடன் சொர்ணமகி காடுகளுக்கு சென்று விட்டு இப்பொழுது இவன் மூலம் தங்கைக்கும் தூது அனுப்புகின்றான். அவனது மர்ம யாத்திரை இத்துடன் நின்றால்தான் பரவாயில்லையே. சோழ தலைநகருக்கு செல்லும் இவனுக்கு எதிர்காலம் என்ன திட்டங்களை வைத்திருக்கின்றதோ? யோசித்தபடியே பயணித்த வந்தியத்தேவனின் செவிகளில் திடீரென்று ஆரவாரங்கள் கேட்டன. ஏரிக்கரையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியை கடந்து கொண்டிருந்தான். மக்கள் வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து குடும்பங்களாக அமர்ந்து கூட்டாஞ்சோறு உண்டு கொண்டிருந்தனர். அன்று 18ஆம் பெருக்கு என்பதால் சித்திரான்னங்களை பாக்கு மட்டையிலும் வாழை மற்றும் தாமரை இலைகளிலும் வைத்து ஏரி நீரில் விளையாடி கொண்டிருந்த நீர்ப்பறவைகளை உற்சாகத்துடன் பார்த்தபடியே வனபோஜனத்தை கொண்டாடி கொண்டிருந்தனர். எங்கும் சிரிப்பும் கும்மாளமும் தான். ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டிருந்தனர். குதிரையில் அமர்ந்தபடியே ஏரியை வரித்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் பார்த்ததும் ஒரு மூதாட்டி ஓடி வந்து அவனுக்கு பாக்கமட்டை தொன்னையில் புளியன்னத்தை நீட்டினாள். உண்மையிலேயே வந்தியத்தேவனின் வயிறு அவனிடம் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. இது மதிய உணவு வேளை. புலிக்காய்ச்சலின் மனமும் சர்க்கரைப்பாகின் மனமும் நாசி வழியாக புகுந்து அவனை துன்புறுத்துகின்றன. உணவு ஏதாவது கிடைக்குமா என்று எரிஞ்சு கொண்டிருக்க அந்த மூதாட்டி நீட்டிய உணவை நன்றியுடன் வாங்கி கொண்டான். 2 கவளங்களை உண்டிருப்பான். திடீரென்று அந்த ஏரிக்கரையில் நிலவிக் கொண்டிருந்த கூப்பாடுகளும் நங்கையரின் சிரிப்பொலிகளும் நின்று போயின. அதுவரையில் மகிழ்ச்சியுடன் சரசமாடிக்கொண்டிருந்த வாலிபர்களும் நங்கையர்களும் மௌனமாகி வடவாற்றையே வெறித்து நோக்க வந்தியத்தேவன் தானும் அந்த பக்கமாக பார்வையை செலுத்தினான். பழுவேட்டரையர்கள் வருகிறார்கள் என்று அருகில் நின்றிருந்த முதியவர் ஒருவர் சொன்னார். பழுவேட்டரையர்களிடமிருந்து எட்டி நில். நீ என்னிடமிருந்து தூது வருவதோ உன்வசம் நான் அனுப்பும் ஓலைகள் இருப்பதோ பழுவேட்டரையர்களுக்கு தெரியக்கூடாது. ஆதித்த கரிகாலனின் கூற்று அவனுக்கு நினைவுக்கு வர தன்னையும் அறியாமல் தன் குப்பாயத்தில் பதுக்கப்பட்டிருந்த ஆதித்த கரிகாலனின் ஓலைகளை ஒருமுறை தொட்டு பார்த்து கொண்டான். சோழ நாட்டையே ஆட்டி வைக்கும் தனாதிகாரி கண்டன் அமுதனாரின் கழுகு பார்வையில் இருந்து தப்பிக்க முடியாது. அவர்
தம்பி காலாந்தகராகிய சிறிய பழுவேட்டரையருக்கு ஆந்தையின் புத்தி கூர்மை உண்டு. ஒரு கழுகும் ஆந்தையும் பறப்பது போல் இருவரும் சோழ நாட்டின் மூலை முடுக்கிலெல்லாம் சென்று தங்கள் அதிகாரத்தை செலுத்தி வருகிறார்கள். பட்டத்து இளவரசனாகிய எனக்கு மாதம் இவ்வளவு ஊதியம் என்று கணக்கிட்டு படியளந்து வருகிறார்கள். நாங்கள் எப்போது இந்த ஆபரணங்களை அணிய வேண்டும், அரண்மனையின் அடுக்கலையில் என்ன பண்டங்களை தயாரிக்க வேண்டும் என்பது வரையில் பழுவேட்டரையர்களின் ஆதிக்கம்தான். நான் காஞ்சியில் கட்டி வரும் மாளிகையை சொர்ணமிகி சுரங்கங்களில் கண்டெடுத்த பொன்னால் வேயப்போகின்றேன் என்பது தெரிந்தால் கழுகுக்கு மூக்கில் வியர்த்து உடனே வந்து பொன்னை கைப்பற்றி தன் கஜானாவில் சேர்த்து கொள்ளும். என் திட்டங்களும் அதுவும் அந்த கிழட்டு சிங்கத்துக்கு தெரியவே கூடாது. எனவே சிங்கங்களை கண்டால் யானை விலகிச் செல்வது போல பழுவேட்டர்கள் எதிர்பட்டால் நீ அவர்கள் பார்வையில் படாமல் நழுவி விடு. ஆதித்த கரிகாலன் எச்சரித்திருந்ததால் வந்தியத்தேவன் தான் ஒன்று கொண்டிருந்த புளியாரை மட்டையை அப்படியே வீசி எறிந்துவிட்டு தன் குதிரையை நோக்கி நடந்தான். இருப்பினும் பழுவேட்டரையர்களை காண வேண்டும் என்கின்ற ஆவல் உந்தி தள்ள சற்று மறைவாக நின்று வீரநாராயண ஏரியையே கவனித்து கொண்டிருந்தான். ஏரிக்கரையில் வந்து இறங்கியது பழுவேட்டரையரின் பரிவாரம். தனாதிகாரி பழுவேட்டரையர் யானை ஒன்றின் மீது கம்பீரமாக ஏறி அமர்ந்து கொள்ள அதற்கு பின்னால் ஒரு சிவிகையில் ரதியை ஒத்த ஒரு பெண் போவதைக் கண்டான். மக்கள் திரளாக இருபுறமும் நிற்க பழுவேட்டரையரை விட சிவிகையில் செல்பவரை காணவே அவர்கள் முண்டியடித்து கொண்டிருந்ததாக தோன்றியது. வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்த பகுதியை பழுவேட்டரையரின் யானை கடக்க சரியாக சிவிகையில் இருந்த பெண்ணும் திரையை நீக்கி வெளியே நோக்கினாள். 1000 பூரண நிலவுகளை ஒத்திருந்த அந்த பெண்ணின் விழிகள் தற்செயலாக வந்தியத்தேவனின் மீது படர்ந்து நின்றன. வந்தியத்தேவனும் வியப்புடன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென்று முகம் மாறி அந்த பெண் தலையை சிவிகையின் உள்ளே இழுத்துக்கொண்டு திரையை மூடிக்கொண்டாள். சட்டென்று திரும்பி நோக்கிய வந்தியத்தேவன் தன் பின்பாக ஒரு வைணவனை கண்டான். அவன்தான் சற்று முன்பாக அத்வைதிகள் மற்றும் சைவர்கள் சிலரோடு தர்க்கம் செய்து கொண்டிருந்தான். அந்த வைணவனின் கண்கள் அந்த சிவிகையையும் வந்தியத்தேவனையும் மாறி மாறி வெறித்து கொண்டிருக்க வந்தியத்தேவன் அவனை அலட்சியம் செய்துவிட்டு தன் குதிரையை வழி நடத்தி கொண்டு சென்றான். தொடர்ந்து ஆற்றங்கரை ஓரமாகவே நடந்த வந்தியத்தேவன் ஒரு அடர்ந்த சோலையின் ஊடே நுழைந்தான். அவனது நண்பன் கந்தமாறனின் மாளிகை கடம்பூரில் இருக்கிறது என்பதை அவன் அறிவான். இரவு வரை சற்று வெளியே சுற்றிவிட்டு இரவு பொழுதை கடம்பூர் மாளிகையில் கழிக்கலாம் என்று அவன் நினைத்திருந்தான். சோலையின் மையத்தில் 2 தென்னை மரங்கள் ஒன்றுக்கொன்று மோதும் வாட்களைப் போல் உராய்ந்தபடி குறுக்காக வளர்ந்திருக்க அவை இரண்டும் சந்தித்த இடத்தில் சிறிய திட்டினை போன்று ஒருவர் அமர்வதற்கு தோதாக இருந்தது. தன் குதிரையை அந்த மரத்தை நோக்கி செலுத்தியவன் அடியில் சேலத்தின் மீது நின்று தன் கையால் அந்த திட்டினை போன்ற பகுதியை எட்டி பிடித்து லாவகமாக 2 தென்னை மரங்களின் மீதும் 2 கால்களை வைத்து ஏறி அமர்ந்தான். சூரிய அஸ்தமன காட்சியை ரசித்தபடியே அவன் அமர்ந்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் அமர்ந்திருந்த மரத்தின் கீழிருந்து ஒரு குரல் கட்டையாக கேட்டது. எச்சரிக்கை வாலிபனே, தென்னை மரத்தில் தேள் கொட்டினால் அங்கே பனை மரத்தில் நெறி கட்டி கொள்ளப் போகிறது என்று அந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு விட்டு கீழே பார்த்தான். கீழே சற்று முன் சந்தித்த அந்த வைணவன் நின்று கொண்டிருந்தான். தன் குடுமியை சிரசின் வலது பக்கமாக முடிந்து கொண்டிருந்தான். நெற்றி கழுத்து என்று ஊர்த்துவ புண்டாரத்தை அணிந்திருந்தான். கழுத்தில் ஒரு துளசிமணி மாலை ஊசலாடி கொண்டிருந்தது. வெற்றிலை போடாமலேயே சிவந்த உதடுகள், கோதுமை நிறம். அவனை பார்த்ததுமே வந்தியத்தேவனுக்கு நினைவுக்கு வந்துவிட்டது. சற்று நேரத்திற்கு முன்பாக ஆற்றங்கரையில் வைணவம் பெரியதா சைவம் பெரியதா என்று அத்வைதிகளிடமும் சைவர்களிடமும் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தான். எதற்கு இந்த வீண் விவாதங்கள் என்றுதான் வந்தியத்தேவன் அவர்களை கடந்து சென்றிருந்தான். யாரும் இல்லாத இடமாக தேர்ந்தெடுத்து பழுவேட்டரையர்களை இவன் நோட்டமிட இவன் பின்பாகவே வைணவனும் வந்திருக்கின்றான். அடியேன் திருமலை நம்பி, என்னை ஆழ்வார்க்கடியான் என்று கூறுவார்கள். பரம வைணவன். பாசுரங்களை கரைத்து கொடுத்திருக்கின்றேன். ததியர்களை ஆராதிப்பவன். படியாதவர்களின் மண்டையை இடித்து தடியால் பதம் பார்ப்பவன். ஆழ்வார்க்கடியான் அண்ணாந்து பார்த்தபடியே பேச வந்தியத்தேவன் அவனுக்கு பதிலளிப்பதா வேண்டாமா என்று யோசனையில் ஆழ்ந்தான். அதை பற்றி கவலைப்பட்டவனாகவே தெரியவில்லை ஆழ்வார்க்கடியான். வாலிபனே, உனது அங்க லட்சணங்களை பார்த்தால் நீ அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன் போல் இருக்கிறதே.
நீ யார்? அவ்வளவு உயரத்தில் அமர்ந்திருக்கும் நீ மிக உயர்ந்த இடத்தைச் சேர்ந்தவனாகத்தான் இருக்கக்கூடும் என்று தோன்றுகின்றது. அது கிடக்கட்டும். இன்று இரவை இந்த சோலையில் கழிப்பதாக உத்தேசமா அல்லது கடம்பூர் மாளிகையில் கழிப்பதாக உத்தேசமா என்று அவனை கேட்டதும் திடுக்கிட்டு விட்டு அவனை குனிந்து பார்த்தான் வந்தியத்தேவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.